வணக்கம் கண்ணு, இது மலைக்கோட்டை மண்ணு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினி ஊத்தாப்பம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தோசை மாவுலேயே செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு பேனில் தேவையான ஆயில் ஊற்றிக்கிறோம், கடுகு போட்டுக்கிறோம், உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கு அப்புறமே 3 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறோம். பொடியாக நறுக்குன கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு 3 சில்லி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப காரமாக சேர்க்க வேணாம், இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது தோசை பேட்டர் மாவில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தோசை பேட்டரை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு எடுத்து பார்த்தா உங்களுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்கும். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இந்த மினி ஊத்தப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி அழகழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே தேவையான ஆயிலும் நம்ம சேர்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பி போட்டு ஒரு மூடி வச்சு மூடலாம். செம்ம டேஸ்டியான மினி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம கார சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கார சட்னி காரமாக செய்ய தயாரா? ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இதில் 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற 6-7 மிளகாய் சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு 2 பழுத்த தக்காளி, இல்லை ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு சால்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான தாளிப்பு கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கப்புறமா ஒரு இலையில் மினி ஊத்தப்பம் ஒரு 4-5 வச்சுட்டு நம்ம தேவையான கார சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். பிள்ளைங்க திரும்பி திரும்பி விரும்பி கேட்பாங்க. இந்த சம்மர் சீசன் லீவில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.